சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் அடுத்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் S21 சீரிஸ் தான். இந்த சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போகுது. சாம்சங் S21, S21 Plus அண்ட் S21 Ultra. இந்த வீடியோவில் இந்த S21ஓட லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் லுக், ஃபீச்சர்ஸ், லான்ச் டேட்டுன்னு நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் சாம்சங் S21ஓட லைவ் லுக். இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டஃப்புங்கிற யூடியூப் சேனல் மூலமாக லீக் ஆகிருக்கு. இதை பார்த்த உடனே நீங்கள் போன வருஷத்தோட சாம்சங் S20 சீரீஸுக்கும் S21 சீரீஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கலாம். அது உண்மை தான். ஏன்னா இதோட ஃப்ரண்டில் இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா பஞ்சுவல் கூட S20 சீரீஸில் இருந்த அதே சைஸில் தான் இருக்குது. ஆனால் இதோட பாட்டமில் இருக்கிற அந்த சின்ன நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இதோட பாட்டம் பெசலை ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஈவன் iPhone 12 விடவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சாம்சங் S21, S21 Plus ரெண்டுலேயுமே கர்வ் டிஸ்பிளே இருக்க போகிறது இல்லை. ரெகுலரான ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் சாம்சங் S21 அல்ட்ராவில் மட்டும் கண்டிப்பாக கர்வ் டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ இதோட பேக் சைடை பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாம்சங் S21 Plusஓட கிரே கலர் வேரியண்ட். இதை பார்த்ததுமே நீங்கள் பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்கிறதா நினச்சிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. கிளாஸ் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் பேக்கில் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ரேப் அரவுண்ட் கேமரா சிஸ்டமை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மாடியூல் பார்க்குறதுக்கு வியர்டாக இருந்தாலும் ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சாம்சங் S21ஓட ஹார்ட்டில் எக்ஸினோஸோட 2100 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. போன தடவை எக்ஸினோஸ் 990 சிப்செட் அதோட ஈக்குவலண்டான ஸ்னாப்ட்ராகன் 865 விட ரொம்பவே கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் இந்த எக்ஸினோஸ் 2100 ஸ்னாப்ட்ராகன் 888 விடவே அதிக பர்ஃபார்மன்ஸும் நல்ல பவர் எஃபிஷியன்சியும் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இது கேமிங்லேயும் வேறு லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஏன்னா இதில் மாலி G78ங்கிற ஒரு 14 கோர் GPU தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் S21 Plus பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் LTPS டிஸ்பிளேயோட தான் வருது. Quad HD கிடையாது, ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது வரைக்கும் வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி இந்த சாம்சங் S21 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 லான்ச் ஆக போகுது. வழக்கமாக இது மார்ச் அல்லது ஏப்ரலில் தான் லான்ச் ஆகும். ஆனால் இந்த தடவை ரொம்பவே சீக்கிரமாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த சாம்சங் S21 சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.